Hello students, welcome to Max Thirka channel. 7th standard Samachir book term 3, chapter 2, percentage and simple interest la exercise 2.4 la irka exercise sums லாம் பார்க்கலாம். So first question, find the simple interest on rupees 35,000 at 9% per annum for 2 years. So find the simple interest. So simple interest கண்டுபிடிங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ருபீஸ் 35,000க்கு 9% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபார் 2 இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி சம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ருபீஸ் 35,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டியூரேஷன் வந்து 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு I is equal to PNR by 100. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ 35,000 இன்டூ N எவ்வளவு? 2 years 2 இன்டூ R எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% டிவைடட் பை 100. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். கீழே 2 zeros, மேலே 2 zeros கேன்சல். ஸோ இங்கே வந்து 350 இன்டூ 2 9s are 18. ஸோ 18ஆல் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி காமிக்கவா? ஸோ 350 இன்டூ 18. So 8 into 0, 0, 8 5s are 40, so 0, remainder 4. Again 8 3s are 24, 24 plus 4, 28. Again 1 into 0, 0, 1 5s are 5 and 1 3s are 3. So நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். 0, 0, 8 plus 3, 13, 3, remainder 1, 3 plus 2, 5, 5 plus 1, 6. So ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 6,300 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எவ்வளவு அப்படின்னா 6,300 கிடைக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? therefore simple interest I is equal to rupees 6,300. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு பாருங்க. செகண்ட் கொஸ்டின், அரவிந்த் borrowed a sum of rupees 8,000 from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. அரவிந்த் அப்படிங்கிறவங்க வந்து ஆகாஷ் கிட்ட இருந்து ருபீஸ் 8,000 ருபீஸை கடன் வாங்குறாரு. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டுனா 7%. ஒரு வருஷத்துக்கு 7%க்கு 8,000 ரூபாய் வந்து பாரோ வாங்குறாரு அப்படின்னா ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுங்கள். 2 வருஷத்துக்கு, 2 வருஷத்தில் எண்ட் ஆஃப் த 2 வருஷம் முடிவில் எவ்வளோ பணம் இன்னும் செலுத்த வேண்டியது இருக்கும், வட்டியும் மொத்த அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினை 1 or 2 times ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிம்பிளாக சம் வந்து சால்வ் பண்ண முடியும். அரவிந்த் பாரோட சம், அப்போது ஆஃப் ருபீஸ் எவ்வளவு? இவ்வளவு. அது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு? ஆகாஷ் கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 7%. ஸோ எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கும். கடைசியில் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஷின், பிரின்சிபல் அமௌண்ட்டு 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% per annum per annum, டைம் டியூரேஷன் 2 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா அதை நம்ம ஃபைன் பண்ணோம். ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. ஸோ பி எவ்வளவு அப்படின்னா 8,000 இன்டூ என் எவ்வளவு? 2 years அண்ட் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 டிவைடட் பை 100. ஸோ கீழே 2 zeros, மேலே 2 zeros கேன்சல். 80 இன்டூ 2 7s are 14. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 80 இன்டூ 14. ஸோ 4 into 0, 0, 4 8s are 32, 1 into 0, 0, 1 8s are 8. ஸோ 0, 2, 3 plus 8, 11.
ஸோ எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 1120 கிடைக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 1120. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் டு பி பெய்டு, அதாவது 2 வருஷம் முடிவில் த எண்ட் ஆஃப் த 2 இயர்ஸ் அப்படின்னு தான் கொஷினில் கொடுத்துருந்தாங்க. சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்போது ஆக்சுவலாக பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது 8000. ஸோ இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம 1120 அப்படின்னா ஸோ அமௌண்ட் டு பி பெய்டு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இப்போ I இஸ் ஈக்குவல் டு 1120. ஸோ அமௌண்ட் டு பி பெய்டு எவ்வளவுன்னு பார்க்கலாமா? அமௌண்ட் டு பி பெய்டு எவ்வளவு? ஸோ ஆல்ரெடி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 8000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1120. ஸோ ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன அப்படின்னா அமௌண்ட்டு 9120 rupees வந்து இன்னும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? இது செகண்ட் கொஷினோட ஆன்சர். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேர்ட் சம் பார்க்கலாம். Third question, Sheila has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum as rupees 21,280. Find the sum அப்படிங்கிறாங்க. ஒரு certain அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணியிருக்காங்க ஷீலா. எவ்வளோ வருஷத்துக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 4 இயர்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோனா 9.5% ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ ரூபாய் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு? 21,280. அதோட சம். அப்போது சர்டைன் சம் அப்படின்றது வந்துன்னா சர்டைன் அமௌண்ட்டு. ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க ஷீலா. ஒரு வருஷத்துக்கு 9.5%, அதாவது 4 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி பே பண்ணியிருக்காங்க. அதான் இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க கொடுக்கல. எவ்வளோ ருப்பீஸுக்கு அவங்க 4 இயர்ஸ்க்கு 9.5% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சர்டைன் சம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா சம்மில், அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 4 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க 9.5% per annum. பர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு 9.5%. அவங்க 4 இயர்ஸுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க 21,280. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும்? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? PNR/100. ஸோ இதில் P நமக்கு தெரியாது, மற்ற எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ இந்த PNR/100 தான் என்ன ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா rupees 21,280 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Pயோட வேல்யூ நமக்கு தெரியாது, P அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு N எவ்வளவு? N 4 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R இஸ் ஈக்குவல் டு 9.5 டிவைடட் பை 100. இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு rupees 21,280 rupees. இப்போ நமக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமலில் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ டெசிமலில் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் இந்த டெசிமலை நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 9.5 ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம்? 95னு ஹோல் நம்பராக எடுத்துகிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கிறதுனால 10. அப்போது 10ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த 9.5 பதிலாக 95/10 எழுதிக்கலாமா? ஸோ P × 4 × 95 டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு 100 இருக்குது இன்ட்டு இந்த 10. ஏன்னா 9.5 95/10 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு rupees 21,280. புரியுதுங்களா? சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது P × 4 × 95 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு என்ன இருக்குது? 21,280 இருக்கா? இங்கே டிவிஷனில் இருக்க 100 × 10 ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மேலே போய்டும். கீழே இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா மேலே போய்டும். அகெயின் நமக்கு P மட்டும்தானே வேணும். ஸோ P இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவலுக்கு இந்த சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது? 21,280 × 100 × 10 டிவைடட் பை இந்த மேலே இருக்கு இல்லையா 4 × 95, அது அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ 2 டேபிளில் இது 2 2s are 4, இங்கே
5 2s are 10 இல்லையா. அகெயின் 2 1s are 2, இங்கே 50 டைம்ஸ் நமக்கு 100. 2 1s are 2, 50 டைம்ஸ் என்னது நமக்கு 5 2s are 10. இது 0 மேலே 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். 2 1s are 2, 2 2s are 5 2s are 10, அகைன் இந்த 0 மேலே. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 டேபிளில் இந்த நம்பர் 5 டேபிளில் 5 1s are 5. ஸோ இங்கே 5 1s are 5, அகைன் நம்ம 4 கொடுத்தோம்னா 9 5s are 45. ஸோ 5க்கும் இந்த 95க்கும் கேன்சல் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா. இப்போ நமக்கு என்னென்ன ஆன்சர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 21,280 அப்படியே தான் இருக்குது இன்ட்டு 50, மேலே 50 மட்டும்தான் இருக்குது, இங்கே 1 ஆகிடுச்சு, டிவைடட் பை 19 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா கீழே 1 × 19 மட்டும்தான் இருக்குது. ஸோ 19. இப்போ 19ஆல் நம்ம 21,280 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணலாமா. ஸோ 21,280 19ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1 × 19 19. ஸோ 21ல் 19 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1ல் 9 மைனஸ் பண்ண முடியாது, நமக்கு 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. 21ல் 19 மைனஸ் பண்ணால் 2. அகெயின் வந்து இந்த 2 நம்ம கீழே கொண்டு வந்தோம்னா அகெயின் 119 19. இப்போது நமக்கு 3ன்னு ஆன்சர் இருக்குது. 22ல் 19 மைனஸ் பண்ணால் 3. அகெயின் நம்ம இந்த 8 கீழே கொண்டு வந்தோம்னா 290 38. அப்புறம் 38ல் 38 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0. ஸோ இப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த 0 அப்படியே எடுத்து நீங்கள் மேலே எழுதிடுங்க. ஸோ 19 டேபிளில் 190 19 1120 டைம்ஸ் இருக்குது, 21,280. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணதில் 1120 × 50. ஸோ இப்போ 50ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 1120 × 50. ஸோ 0வால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0. நெக்ஸ்ட்டு 5ஆல் 5 × 0 0, 5 2s are 10, ஸோ 0 ரிமைண்டர் 1, 5 1s are 5, 5 + 1 6, அகெயின் 1 5s are 5. ஸோ 0 0 0 6 5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் 56,000 நமக்கு கிடைக்கிது. இதுதான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் P is equal to rupees 56,000 rupees தான் அந்த சர்டைன் சம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சம் வந்து 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க என்ன நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதும் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது 3rd கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 4th one பார்க்கலாம். 4th question, Basha borrowed rupees 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid rupees 11,050 to settle his debit. At what rate of interest he borrowed the money அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஷா அப்படிங்கிறவங்க பேங்க்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 8,500 ரூபாய் வந்து கடனாக வாங்கியிருக்காரு. பாரோடு அப்படின்னா கடனாக வாங்கியிருக்காரு. 3 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னா 11,050 வந்து பேங்க்குக்கு அவர் பே பண்ணுறாரு. அப்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் வந்து அந்த தொகையை வந்து கடனாக வாங்கியிருப்பாங்க, அதுதான் சம். புரியுதுங்களா. பாஷா அப்படிங்கிறவங்க பேங்க்லேருந்து 8,500 ரூபாய் ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்குறாரு. 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிடுறாரு, டோட்டலாக செட்டில் பண்ணி முடிக்கிறாரு, 11,050 பே பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவர் வாங்கின கடனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் சொல்லிட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி சம் சால்வ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஸோ 4th கொஷினில் பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லிட்டாங்க 8,500, டைம் கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ்னு. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லை. அது வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்த மணி வந்து கடன் வாங்கினாருங்கிறது சொல்லலை. பட் ஆனால் அவர் கடன் வாங்கியிருக்கிறாரு. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ செட்டில் பண்ணிட்டாரு, 3 வருஷத்துக்கு அப்புறமா 11,050 செட்டில் பண்ணிட்டார். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ தானே நம்மளால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது இப்போ நமக்கு ஐயும் என்ன அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தெரியும். ஸோ டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா.
இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆனால் பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும், டோட்டல் அமௌண்ட் தெரியும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? ருபீஸ் 11,050 ருபீஸ்ன்னு தெரியும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? ருபீஸ் 8,500 அப்படின்னு தெரியும். ப்ளஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது, இதை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கமே வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஈக்குவலுக்கு இந்த சைடு ருபீஸ் 11,050 இருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் 8,500 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 8,500 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன? ஸோ மைனஸ் பண்ணோம்னா 2,550 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2,550 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், டைம் தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் எவ்வளவு? 2,550 அப்படிங்கிறது தெரியும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100 நமக்கு தெரியுமா? இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2,550. இப்போ பியோட வேல்யூ என்னது? 8,500 இன்ட்டு என் எவ்வளவு? நம்பர் ஆஃப் இயர்ஸு 3 இயர்ஸு இன்ட்டு ஆர் நமக்கு தெரியாது, ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100 is equal to 2,550. இப்போது நமக்கு இங்கே 2 zeros இங்கே 2 zeros கேன்சல். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 85 இன்ட்டு 3 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2,550. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆர் மட்டும்தான் வேணும். ஆர் அங்கே வச்சுட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு ஆல்ரெடி 2,550 டிவைடட் பை இந்த 85 இன்ட்டு 3 அப்படிங்கிறது மேலே இருக்குது இல்லையா? ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா கீழே டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ 3. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 5 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 5 டேபிளில் 1 5s are 5, ரிமைண்டர் 3, 7 5s are 35. அகைன் இங்கே 25, 5 5s are 25, 1 5s are 5, இந்த 0. நெக்ஸ்ட்டு 17 டேபிள் இல்லைன்னா 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணதுன்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் 3 1s are 3. ஆஸ் யூஷுவல் 5 வந்து 3 டேபிளில் 3 1s are 3, ரிமைண்டர் 2 வருமா? அப்போது 7 3s are 21, இந்த 0 மேலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 510 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3s are 3, ரிமைண்டர் 2, இந்த 1 கீழே கொண்டு வந்தோம்னா 7 3s are 21. ஸோ 21 மைனஸ் பண்ணால் 0, இந்த 0 அப்படியே மேலே போயிடும். ஸோ 117 கிடைக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இப்போ மேலே வந்து 170, கீழே வந்து 17 மட்டும்தான் இருக்குது இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 117 இங்கே 117 இந்த 0 மேலே. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ அட் த வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,550 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இது 4th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின், இன் வாட் டைம் வில் ருபீஸ் 16,500 அமௌண்ட் டு ருபீஸ் 22,935 அட் 13% per annum. ஸோ ஒரு வருஷத்துக்கு 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்தில் எத்தனை டைமுங்கும் போது இங்கே இயர்ஸ் இல்லையா? ஸோ எத்தனை வருஷத்தில் இந்த 16,500 ரூபாய் அப்படிங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டு 22,935 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நல்லா ரீட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்தில் இந்த அசல் இருக்கு இல்லையா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டான 16,500 22,935 ஆகும். ஃப்யூச்சர் பற்றி கேட்குறாங்க, உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13% per annum. ஒரு வருஷத்துக்கு 13%. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,500க்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணுங்கிறாங்க ஃபியூச்சரில் 22,935ங்கிறாங்க. டைம் வந்து கொடுக்கல, அட் வாட் டைம்னு கேட்டாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் தானே நம்மளால் வந்து
n கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் தானே PNR by 100 இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுலேயும் நம்ம ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் நமக்கு தெரியும் ₹22,935 அப்படின்னு தெரியும். பிரின்சிபல் அமௌண்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் 16,000 ₹16,500. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டான 22,935 மைனஸ் ₹16,500 மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாமா? ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 5ல் 0 மைனஸ் பண்ணோம்னா 5, அகைன் 3ல் 0 மைனஸ் பண்ணோம்னா 3, அகைன் 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4, 2ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 2கிட்டேருந்து ஒன்று பாரோ வாங்கினா 16, 16லேருந்து நம்ம 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 6,435. நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ 6,435 இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னது இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது இப்போ என்ன அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ அப்படின்னா என்னென்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஐ. ஸோ இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரியும். நமக்கு என்ன வேணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன தெரியும்? PNR by 100 தெரியுமா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு? 6,435 கிடச்சிருக்கா? நமக்கு இப்போ இதில் என்ன வேணும்? n வேணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணும். ஸோ P நமக்கு தெரியும் இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 16,500 இன்ட்டு n எவ்வளவு தெரியாது, இன்ட்டு R எவ்வளவு? 13% டிவைடட் பை 100. இங்கே இந்த 6,435 rupees அப்படியே தான் இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 2 zeros இங்கே 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி 6,435 இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது? 16 இருக்குது, 13 இருக்குது. நமக்கு இங்கே n மட்டும்தான் வேணும். அவங்கள வச்சுட்டு இந்த மேலே இருக்க 165 இங்கே 2 zeros கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கீழே எந்த நம்பருமே இல்லை. ஸோ இங்கே மேலே இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் டிவிஷன் ஆகிடும் இல்லையா. 165 இன்ட்டு இங்கே 13 மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 165 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, ரிமைண்டர் 1 3 5s are 15. அகைன் நம்ம இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, ரிமைண்டர் 1 2 5s are 10, அகைன் ரிமைண்டர் 4 8 5s are 40, ரிமைண்டர் 3 7 5s are 35. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 5ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பரால் டிவைட் பண்ண 33ஆலையா இல்லை 13ஆலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 13ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 13ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? 1287 13ஆல் டிவைட் பண்ணோம்னா 13ல் 9 டைம்ஸ் வந்து 117. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 8ல் 7 மைனஸ் பண்ணால் 1, 12ல் 11 மைனஸ் பண்ணால் 1. அகைன் இந்த 7 கீழே கொண்டு வந்தோம்னா அகைன் 9 டைம்ஸ் வந்து 117. ஸோ ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. ஸோ 113 1287 எவ்வளோ டைம்ஸு? 99 டைம்ஸு. ஸோ இப்போது மேலே என்ன நம்பர் மட்டும்தான் இருக்குது? வெறும் 99 மட்டும்தான் இருக்குது. கீழே 33 மட்டும்தான் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு n. புரியுதுங்களா? 33ல் எவ்வளோ டைம்ஸு? 133 33 333 99. ஸோ நீங்கள் 11 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ 133 33 333 99. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது டைம் n is equal to 3 years. ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம். இங்கே 165 வந்து 33 டைம்ஸு, 6,435 வந்து 1,287 டைம்ஸ் கிடச்சிது. அகெயின் நம்ம 13 டேபிளால் டிவைட் பண்ணோம். அகெயின் நம்ம 99 33ஆல் டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது 5th கொஷினோட ஆன்சர். ஏதாவது கால்குலேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 6th கொஷின் பார்க்கலாம். 6th question, in what time will rupees 17,800 amount to 19,336 rupees at 6% per annum? So as usual 5th sum 6th sum ஒரே மாதிரி தான். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த டைமில் எவ்வளோ வருஷத்தில் 17,800 rupees வந்து 19,936 ஆகும்.
6% per annum கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா இவ்வளோ அமௌண்ட் எப்படி கிடைக்கும், எந்த டைம் டியூரேஷனில் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5th சம் மாதிரியே நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ சம் எழுதிக்கலாம். ஸோ 6th கொஷின், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 17,800. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வந்து 6% per annum. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னா எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறது தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டைம் டியூரேஷன் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு தெரியும் எவ்வளவு, 19,936 ருப்பீஸு இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ருப்பீஸ் 17,800 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வேணும், அது இங்கே வச்சுட்டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 19,936 ருப்பீஸ்லேருந்து மைனஸ் 17,800 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாமா. ஸோ I இஸ் ஈக்குவல் டு 6லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 6, 3லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 3, நெக்ஸ்ட்டு 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 2, 1ல் 1 மைனஸ் பண்ண 0, அது நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இப்போ சொல்லுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I is equal to rupees 2,136 நமக்கு கிடச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், PNR/100ன்னு தெரியுமா, is equal to rupees 2,136. பியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு தெரியும் இல்லையா, 17,800 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. அட் வாட் டைம் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 6/100 is equal to 2,136 ருப்பீஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கீழே 2 zeros மேலே 2 zeros நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நமக்கு என்ன இருக்குது மேலே, 178 இன்ட்டு n இன்ட்டு 6 is equal to 2,136. நமக்கு n மட்டும்தான் வேணும். ஸோ ஆல்ரெடி ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து 2,136 இருக்குது, இங்கே மேலே இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து அப்படியே கீழே வந்துடும். 178 இன்ட்டு 6 n மட்டும்தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த 178ம் 6ம் அப்படியே இந்த சைடு வந்துடும். புரியுதுங்களா. இப்போ நம்ம டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா ஈஸியாக 2 டேபிள்லேருந்து கேன்சல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களால் 6 டேபிள் தெரியும், 6ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமான்னா நீங்கள் 6ஆலையும் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக என்ன உங்களால் முடியுது அது பண்ணுங்கள். ஏன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன். 2 டேபிளில் 6 எவ்வளோ டைம்ஸு, 3 டைம்ஸு. அகைன் நம்ம 2 டேபிளில் 2 1 டைமு. ஸோ 1 டிவிசிபிள் ஆகுமா, ஆகாது, அதுக்கு ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 13 2 டேபிள் எவ்வளோ டைம்ஸு, 6 2s are 12. ஸோ அகைன் 13ல் 12 மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 1, இங்கே 16 ஆயிரும். அப்போ 8 2s are 16 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு மேலே என்ன நம்பர் இருக்குது, 1068 டிவைடட் பை 178 இன்ட்டு 3 ஆகிடுச்சா. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அகெயின் 3 டேபிளால் இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் 3 எவ்வளோ டைம்ஸ், 1 டைமா. மேலே பாருங்கள் 3 டேபிளில் 10 எவ்வளோ டைம்ஸு, 3 3s are 9. அப்போது 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1, அப்போ இங்கே 16 ஆகும். 16ங்கிறது 3 டேபிள் எவ்வளோ டைம்ஸு, 5 3s are 15. 16ல் அகைன் 15 மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 1 கொடுத்தோம்னா 6 3s are 18 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே என்ன நம்பர் இருக்குது, 356 டிவைடட் பை 178. இது வெரி ஈஸி. 178 இன்ட்டு 2. இப்போ பாருங்க 178ல் 178 இன்ட்டு 178 178. 178 இன்ட்டு 2 எவ்வளவு, 2 8s are 16, 6 ரிமைண்டர் 1, 2 7s are 14, 14 + 1 15, 5 ரிமைண்டர் 1, அகைன் 2 1s are 2, 2 + 1 3. பார்த்தீங்களா 178 1 டைமு, அந்த 178ல் 356 2 டைம்ஸ். ஸோ டைம் n is equal to 2 years. ஈஸியாக இருக்கா சிம்பிளிஃபிகேஷன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அப்போ ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். சின்ன டேபிள்லேருந்தே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பிக் டேபிள் வரும்போது 2 நம்பர் தானே இருக்குது, இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் இன்னும் நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்க்கலாம்.
Seventh question. A sum of rupees 48,000 was lent out at a simple interest and at the end of 2 years and 3 months, the total amount was 55,560. Find the rate of interest per year. அதாவது ஒருத்தவங்க வந்து 48,000 rupees, அதாவது சம் ஆஃப் 48,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த சம் ஆஃப் அப்படிங்கிறது சம் என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டே வந்து லென்ட் அவுட் அப்படின்னா இங்கே என்னென்னா கடனாக வாங்குறாரு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 48,000 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக வாங்கிட்டு அது 2 வருஷம் 3 மாதம் அந்த கடைசியில் வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கிது அவருக்கு அப்படின்னா 55,560 கிடைக்குதுன்னா அப்போது ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சம் எழுதலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடனாக தான் பிரின்சிபல் அமௌண்ட்டே வாங்குறாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு கிடச்சிதுன்னு தெரியாது, அதுவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு கடைசியில் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு, டோட்டலாக அவருக்கு கிடச்ச அமௌண்ட் வந்து 55,560 rupees 2 years 3 monthsக்கு. இதுதான் வந்து என்னது டைம். அப்புறம் இது டோட்டல் அமௌண்ட்டு, இது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு என்னன்னு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சம் எழுதலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு 48,000, டைம் வந்து 2 years 3 months, டோட்டல் அமௌண்ட் வந்து 55,560 அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டும் தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே டைமை பார்த்தீங்க அப்படின்னா 2 years இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 years 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷமும் 3 மாதம் கடைசியில் தான் அவருக்கு 55,560 ரூபா பணம் கிடச்சிருக்கு. அசல் 48,000 ரூபா கடனாக வாங்கியிருக்காரு. அந்த கடனாக வாங்கின அசலுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2 வருஷம் 3 மாதம் கழித்து கடைசியில் 55,560 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இப்போது இயர்ஸாகவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ டைம் மட்டும் ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டைமை பாருங்கள். எப்போவுமே ஒரே இதாக இருக்கணும். ஒன்று இயர்னு இருக்கணும். ஆனால் இயர்னு இல்லை மந்த்னாவது இருந்திருக்கணும். அதுவும் இல்லை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 years 3 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றா இயர்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 1 year is equal to எவ்வளவு 12 months. அப்போது நமக்கு ஆல்ரெடி 2 இயரில் தான் இருக்குது. இப்போ 3 months தான் நம்ம என்னவா மாற்றணும், இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3 months வந்து இயராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 year is equal to 12 months அப்படின்னா அப்போது 3/12 years. ஸோ 1 yearக்கு 12 month அப்படின்னா 3 monthsக்கு எவ்வளவு, அப்போது 3 monthsக்கு 3/12 years. புரியுதுங்களா? இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா நமக்கு 3 மாதம்தான். அப்போ 3/12 வருடங்கள். இப்போ நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n = ஆல்ரெடி 2 years இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த 3 months நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 3/12 months-ஆக இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுமே இயர்ஸில் வந்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் தானே. 1 3s are 3, இது 4 3s are 12. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 2 1/4 இயர்ஸ்னு எழுதிக்கலாமா. ஸோ இந்த கேல்குலேஷன் புரிஞ்சால் தான் உங்களால் சம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இயர்ஸு மந்த்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இதாக எடுத்துக்கணும்னா இயராக எடுத்துக்கணும், இல்லை மந்த்ஸாக எடுத்துக்கணும். இப்போ இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1 year is equal to 12 months நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 3 months is equal to 3/12 years. அப்போது n is equal to 2 years 3/12 years. 3/12 கேன்சல் பண்ண முடியும். 1 3s are 3, 4 3s are 12. ஸோ 2 1/4 years. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது இப்போ நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 2 4s are 8, 2 4s are 8, 8 + 1 9. ஸோ டோட்டலாக 9/4 years அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 2.25 வருஷம் தான் கணக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்படி படித்தோன்னா 2.25 1/4னா கால் இல்லையா, குவார்ட்டர். அப்போது அப்படி தான் நம்ம சொல்லுவோம் 2 1/4 years அப்படின்னு வரும். ஆனால் இப்போது இதை வந்து மிக்சடை நம்ம இப்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எடுத்துகிட்டு இப்போ நமக்கு டைம் இப்போ எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை கால்குலேஷன் பண்ணால் மட்டும்தான் சம்மை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ அமௌண்ட் என்னது, டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா 55,560 rupees.
இது டோட்டல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? வெரி குட், 48,000 ப்ளஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டான 55,560 மைனஸ் 48,000 இதை மைனஸ் பண்ணும். ஸோ 0 மைனஸ் 0 0, 6 மைனஸ் 0 6, 5 மைனஸ் 0 5. அகெயின் 5ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினோம்னா இங்கே 1 கொடுத்தோம்னா 15ல் 8 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 7. அகெயின் இங்கே 4 இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ 7,560 ருபீஸ் கிடைக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இங்கே ஐ எழுதுனாங்க, அடுத்ததில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதுறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஐ. ஓகேங்களா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? PNR/100ன்னு தெரியுமா? இப்போது இந்த PNR/100 தான் எவ்வளவு? 7,560 ருபீஸ். இப்போது பியோட வேல்யூ எவ்வளவு? பிரின்சிபல் அமௌண்ட் தான் பி. ஸோ அது 48,000 இன்ட்டு என் எவ்வளவு? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 9/4 இயர்ஸ். அதனால தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் நான் பண்ணினேன். புரியுதுங்களா? இன்ட்டு ஆர் வந்து நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? டிவைடட் பை 100. இங்கே வந்து 7,560. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7,560 இந்த 48,000 இன்ட்டு 9 இன்ட்டு ஆர், இங்கே ஒரு பை 4 இருக்கு இல்லையா, அதை கீழே கொண்டு வந்துடுங்க இந்த 100 கூட. இதுவும் டிவைடட் பை 4, 9/4. இது டோட்டலாக பை 100. ஸோ 48,000 இன்ட்டு 9 பை இன்ட்டு ஆர் பை 100 இன்ட்டு 4. ஸோ இந்த பை 4ங்கிறத காமன் டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே கீழே 2 zeros, மேலே 2 zeros கேன்சல். 1 4s are 4. அகெயின் இங்கே 1 4s are 4, 2 4s are 8. இந்த 0 இதுக்கு ஆஸ் யூஷுவல் இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அகெயின் 1 4s are 4, 480 வந்து 120 டைம்ஸ். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 7,560 60 is equal to 120 இன்ட்டு 9 இன்ட்டு ஆர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ஆர் மட்டும்தான் வேணும். இப்போ 7,560 is equal to 120 இன்ட்டு 9 இன்ட்டு ஆர்ன்னு இருக்குது. நமக்கு ஆர் மட்டும்தான் வேணும். அது இங்கே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்கே 7,560 அப்படியே இருக்குது. இந்த 120 இன்ட்டு 9 அப்படிங்கிறது இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் கீழே வந்துடும். மேலே இருக்கு இல்லையா, கீழே வந்துடும், டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ 120 இன்ட்டு 9. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ இது ரெண்டுமே 0 0 அப்படிங்கிறதுனால இது வந்து 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 5 டேபிளில் 120 எவ்வளோ டைம்ஸு? 12 எவ்வளோ டைம்ஸு 5 டேபிளில்? 2 5s are 10. அகெயின் 12ல் 10 மைனஸ் பண்ணோம்னா 2. 2ங்கும்போது இங்கே 20 ஆகிடும். 20ங்கிறது 5 டேபிளில் 4 டைம்ஸ். 5 4s are 20. ஸோ இதுவும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 7 வந்து 5 டேபிளில் 1 5s are 5, ரிமைண்டர் 2. அப்போ இங்கே 25. 5 5s are 25. இங்கே 1 5s are 5, ரிமைண்டர் 1. 2 5s are 10 ஆகிடும். ஸோ 1 5 1 2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து ஒரு ஈவன் நம்பர், இங்கேயும் ஒரு ஈவன் நம்பர். இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும் தானே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். 1 5 1 2 டிவைடட் பை 24 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்போ 2 டேபிளில் 1 2s are 2, 2 2s are 4. இங்கே 7 2s are 14. 15ல் 14 மைனஸ் பண்ணால் 1. அகெயின் 5 2s are 10. அகெயின் 1 கொடுத்தோம்னா 6 2s are 12. புரியுதுங்களா? அகெயின் 12 டேபிளில் 1 12s are 12. இங்கே நமக்கு 6 12s are எவ்வளவு? 72. இப்போ 75ல் 72 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இங்கே 36. 3 12s are 36. புரியுதுங்களா? இப்போது 1 9s are 9, 7 9s are 63. ஸோ 7 is equal to R. Rங்கிறது வந்து 7. அதாவது rate of interest R is equal to 7% per annum. புரியுதுங்களா? ஒரு வருஷத்துக்கு 7% கொடுத்து தான் அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா
48,000 அசலாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 7,560 கிடச்சிருக்கு 2 வருஷம் 3 மாதம் கடைசியில். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 55,560. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னால் நமக்கு 7% அப்படின்னு கிடைக்குது. ஸோ கேல்குலேஷன் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும், செய்து பாருங்கள். 8th question, a principal becomes 17,000 rupees at the rate of 12% in 3 years. Find the principal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A principal becomes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசலானது வருங்காலத்தில் எப்படி ஆகும்? 17,000 ரூபாய் ஆகுது. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில்? 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்தில் இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. இது டோட்டல் அமௌண்ட் தானே. இப்போது நல்லா கொஷினை ரீட் பண்ணுங்கள். பிரின்சிபல் பிகம்ஸுங்கும் போது ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது 17,000 3 வருஷத்தில் 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குது அப்படின்னா அசல், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Principal becomes rupees 17,000. Rate of interest 12%. Time 3 years. Principal amount என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? Amount is equal to principal plus simple interest அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. அமௌண்ட்டு நமக்கு தெரியும் எவ்வளோ ருபீஸு? 17,000 rupees இல்லையா? இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? PNR/100. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. கேல்குலேஷன்மா செய்து பார்க்கலாம். ஸோ இங்கே 17,000 அப்படியே இருக்குது. ஈக்குவல் இந்த பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ப்ளஸ் இங்கே ஒரு பிரின்சிபல் இருக்குது, இதுவும் நமக்கு தெரியாது. இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியும் 3. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் நமக்கு 12/100. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ருபீஸ் 17,000 இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ஸோ பி என்னவா இருக்குது? இங்கே 3 × 12 36/100 இல்லையா? புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3யும் 12 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பி இந்த பி அப்படியே தான் இருக்குது. இன்ட்டு 3 × 12 36/100. இப்போது இந்த P × 36/100 இது இந்த ப்ளஸ் பியும் தனித்தனி டேர்ம்ஸ், வேறு வேறு டேர்ம்ஸ். இது ப்ளஸ் இது. ஸோ இது வேறு டேர்ம், இது வேறு டேர்ம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 17,000 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ஒரு P இருக்குது, இங்கே ஒரு P இருக்குது. இந்த ரெண்டு பிரின்சிபல்லையும் காமனாக ஒரு Pயை வெளியே எடுத்துட்டோம்னா, இந்த P வெளியே வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த P இருக்குல்லையே, இந்த பிரின்சிபல் வெளியே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இந்த P வெளியே போயிடுச்சு. இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும்? 36/100 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரியணும், எப்படி P வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 வந்து இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1, அதாவது ஹோல் நம்பர் இருக்குது, இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சைடு 17,000 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 100 100. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × 100 100. ஆக இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் 1 × 36 36. சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சுதா உங்களுக்கு? க்ராஸ் மல்டிப்ளை டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 100 1 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளஸ் அப்படியே எழுதியிருக்கேன். 1 × 36 36. அகெயின் ருபீஸ் 17,000 is equal to principal amount into 100 plus 36 136/100. நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும்தான் வரும். இந்த P மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே டிவிஷனில் இருக்க 100 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? இங்கே டிவிஷனில் இருக்க 100 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு P. இப்போது இங்கே மல்டிப்ளையில் இருக்க 136 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா வெரி குட், டிவிஷன். இப்போ நம்ம சிம்பிளிஃபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 டேபிளில் 6 2s are 12, 13 வந்து 6 2s are 12, ரிமைண்டர் 1 8 2s are 16. அப்புறம் இங்கே 2 டேபிளில் 5 2s are 10, இந்த 0 அப்படியே எழுதிருங்க. அகைன் 2 டேபிளில் 3 2s are 6, 4 2s are 8. இங்கே 2 டேபிளில்
2 2s are 4, ரிமைண்டர் 1 கொடுத்தோம்னா 5 2s are 10. ஸோ இப்போ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் என்ன கிடைக்குது? 17,000 அப்படியே தான் இருக்குது. இன்ட்டு 25ன்னு சிம்பிளிஃபை ஆகிருக்கு, டிவைடட் பை 34ன்னு நமக்கு ஆகிருக்கு. இங்கே பி. புரியுதுங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இதை வந்து நம்ம 17 பாருங்கள், 17,000ல் 34 எவ்வளோ டைம்ஸ்னு? 117 17 இல்லையா? அப்போ இங்கே 217 34, 117 17, 217 34. அப்போ இந்த ஜீரோஸ் எல்லாம் இந்த 1000 கூட அப்படியே எழுதிடுங்க. இந்த 3 ஜீரோஸும் இந்த 1 கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1000. அகெயின் 2 டேபிளில் 1 2s are 2, அகெயின் இங்கே 5 2s are 10, இந்த 0 இந்த 0. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா 500 into 25 is equal to P. புரியுதுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சரு? 500 25 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். எவ்வளோ வருது அப்படின்னா 12,500 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதுதான் பிரின்சிபல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இது 8th கொஷினோட ஆன்சர். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இல்லையான்னு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க எல்லா சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பர்சன்டேஜில் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் படிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக 1 or 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்ஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். Objective type questions. 9th one. The interest for a principal of rupees 4,500 which gives an amount of rupees 5,000 at the end of certain period is. So, the rate of interest of principal amount எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 4,500. அது ஃப்யூச்சரில் it gives an amount எவ்வளோ கொடுக்குது? 5,000 rupees கொடுக்குது. certain period, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம். அந்த பீரியட் வந்து மென்ஷன் பண்ணல, எவ்வளோ டைம்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த ரேட் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 4,500 rupees பிரின்சிபல் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? 5,000 கிடைக்குங்கிறாங்க. ஸோ 5,000லேருந்து 4,500 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன? rupees 500. அதாவது ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சர். 10th one. Which among the following is the simple interest for the principal of rupees 1,000 for 1 year at the rate of 10% interest per annum? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1,000 rupeesக்கு 10%. ஸோ 10/100. ஸோ இங்கே 2 zeros இங்கே 2 zeros கேன்சல் பண்ணோம்னா 10 into 10 100 rupees தான் அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு? நெக்ஸ்ட்டு 11th one. Which among the following rate of interest yields an interest rupees 200 for the principal of rupees 2,000 for 1 year அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தான் மறுபடியும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா 200 rupees வந்து அவங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஃபஸ்ட் பர்சன்டேஜ் செய்து பார்க்கலாமா? ஸோ 2,000 rupeesக்கு நம்ம 10% கொடுத்தோம் அப்படின்னா 10/100. ஸோ இங்கே 2 zeros இங்கே 2 zeros கேன்சல் பண்ணால் 20 into 10 200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தானே ஆன்சர். 10% தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.